அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 51 நாட்களாக ஆய்வு செய்து வருகின்றேன். இந்த இறந்துவிட்ட செல்களை பற்றி ஆய்வு செய்து வருகிறேன். இறந்துவிட்ட செல்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்துவிட்ட செல் இது வந்து பார்த்தீங்கன்னா 51 நாள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இது புது செல். இதை பற்றி டீரோ செல்னு சொல்லுவாங்க. டீரோ செல் பசை மின்கலம் ஜெல் டெக்னாலஜி. இது வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி இதனுடைய ஆற்றல் இப்படித்தான் இருக்குது. சாகாத ஒரு மின்கலத்தை, சாகாத பேட்டரியை எப்படி உருவாக்குதுங்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த கம்பெனியில் வந்து இது சைனாவில் சைனா தயாரிப்பு. ஒரு சோடி மின்கலம் வச்சுருக்கேன், ஒரு சோடி வச்சுருக்கேன், 2 வச்சுருக்கேன். இதனுடைய கம்பெனி தயாரிப்பினுடைய அளவு பார்த்திங்கன்னா, இதனுடைய மின்னழுத்தம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.5 வோல்ட்டு 6 ஆம்பியரும் இருக்குது. சரியா? 2 கூட்டம்னா உங்களுக்கு வந்து 3 வோல்ட்டும் 6 ஆம்பியர் வரும். இதை தான் வந்து இப்படி தண்ணி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பாருங்கள், அடிப்பக்கத்துலேயும் இந்த மேல் பக்கத்துலேயும் ஒரு கிராஃபைட் பூச்சி 3 சென்டிமீட்டர் இருக்கிற கிராஃபைட் பூச்சி, ஒரு 3 mm இருக்கிற ஒரு கிராஃபைட் பூச்சி வச்சுருக்கேன். அது கடையில் இருக்கிற பென்சில் தான், கிராஃபைட் பென்சில், ரூட் பென்சில் சொல்லக்கூடியது. 12P பென்சில் அவ்வளோதான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அது வச்சுருக்கேன். இது வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பியரை கட்டுப்படுத்திட்டு வோல்ட்டு மட்டும் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அளந்து பார்த்தேன், அந்த 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டும் 150 மில்லி ஆம்பு காட்டுச்சு. ஆனால் உள்ளே மறைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 6000 மில்லி ஆம்பியர். உள்ளே மறைச்சிருக்கு 6000 மில்லி ஆம்பு, காட்டுறது வந்து 150 மில்லி ஆம்பு தான் காட்டும். இதெல்லாம் 5 நாளைக்கு முன்னாடி இருக்க நிலைமை. இப்போ என்ன நிலைமைன்னு காட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி மே 11, கிட்டத்தட்ட 16 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ப முடியுதா? 16 நாட்களுக்கு 16 ஆம்பியர் கொடுத்துருக்குது. சரி, இது என்ன ரகசியம்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான இது நம்ம கவனிக்கலாம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இரும்பு உரை போட்டிருக்கிறாங்க. இந்த சைனா தயாரிப்பு டீரோசில் கம்பெனி பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய உரை வந்து கடினமான உரை, இரும்பு போட்டிருக்காங்க. இதை தான் வந்து நெகட்டிவாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் கிராஃபைட் பொடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழாய் மாதிரி இருக்கும், ஒரு பாலிமர் குழாய் மாதிரி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு துத்தநாகமும் பொட்டாசியம் இருக்கிறது. இப்போ பொட்டாசியம் இருக்குது, கொஞ்சோண்டு துத்தநாகம் இருக்குது, அப்புறம் கிராஃபைட் பொடி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற உரை வந்து இரும்பு உரை. இந்த 4ம் சேர்ந்துருக்கிறது. இதில் முக்கியமானது கிராஃபைட் பொடி. கிராஃபைட் வந்து C14 அப்படின்னு சொல்லக்கூடியது கதிர்வீச்சு உடையது. கிராஃபைட் 12க்குள்ளே அது மறைஞ்சிருக்கும். C13, C14. இந்த C14 வந்து 5700 ஆண்டுகள் சிதைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது போக பொட்டாசியம் இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டாசியம் வந்து அற்புதமானது. அது வந்து 1.2 மில்லியன் ஆண்டுகள் சிதைஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா, இதை வந்து மேலே கிராஃபைட் பூச்சி வச்ச உடனே ஒரே வினாடியில் இது குவாண்டம் பீட்டா டிகே, குவாண்டம் நானோ மினியேச்சர் நியூக்ளியர் பிளான்ட்னு சொல்லலாம். அதுக்கு தான் பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட்னு வச்சேன். அதே சின்ன அளவில் ஒரு 10 ரூபா செலவில், ஒரு 5 ரூபா செலவில் நம்ம என்ன வந்து தொடர்ந்து மின்சாரத்தை நம்ம அறுவடை செஞ்சுட்டே இருக்கலாங்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி. அதாவது ஒரு உள்ள இந்த மின்கலம், இந்த பேட்டரிக்குள்ள ஆற்றல் தீர்ந்து போனதுக்கப்புறம் 2 ஆற்றல் தீராது. கிராஃபைட்டில் இருக்கிற C14 அது தீராது. அதுக்கப்புறம் இந்த பொட்டாசியத்தில் இருக்கிற K40, பொட்டாசியம் K40, கார்பன் C14. இது வந்து கதிர்வீச்சு உடையது. இது வந்து ஒன்று வந்து 5730 ஆண்டுகள் கார்பன், பொட்டாசியம் வந்து 1.2 கோடி ஆண்டுகள். அப்போ நம்ம தீர்ந்து போச்சுன்னு வெளியே வீசணும் இல்லையா? அப்படித்தான் உலகம் பூரா பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணால், இந்த செத்துப்போன செல்லை எடுத்து வந்து செத்துப்போன பயன்படாத செல்லை வந்து என்ன பண்ணியிருக்கேன், கிராஃபைட் பூச்சி வச்சு இணைச்சிட்டேன். இணைக்கிறப்ப ப்ளஸ்ஸு மைனஸ் சீரியல் கணக்கு கொடுக்கும் பொழுது அது 3 வோல்ட்டாக மாறும். இப்போ இன்றைக்கி தேதி 16 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.7 வோல்ட் இருக்குது. எத்தனை வோல்ட்டு? 2.7 வோல்ட்டுமே 150 மில்லி ஆம்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு 300 மில்லி வோல்ட்டு தான் குறைஞ்சிருக்கு. மில்லி ஆம்பிள் பார்த்தா 150 மில்லி ஆம்பிள் இருந்து ஒரு 5 மில்லி 6 மில்லி ஆம்பிள் தான் குறைஞ்சிருக்கு. சரி, எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன்னா 16 ஆம்பியர் அறுவடை பண்ணியிருக்கேன். இதுக்கு புது செல். சரி, அப்படி புது செல்லாக இருந்தால் கூட 6 நாள், அதிகபட்சம் 7 நாள் அவ்வளோதான் வேலை செய்யும். ஆனால் 6 நாள் கடந்தாச்சு. 6 நாள் கடந்த இன்றைக்கி எத்தனை நாள் சொல்கிறீங்களா? இன்றைக்கி 5 நாள் ஆச்சு.
11, அதில் ஒரு 5, 16 நாள் ஆச்சு. 6 நாள் கடந்து 10 நாள் ஆச்சு. சரிங்களா? அப்போ அந்த 6 நாள் போனாலும் கூட மிச்சம் எப்படி இந்த 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளுக்கு எங்கிருந்து எனர்ஜி வந்ததுன்னா வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த கிராஃபைட்டில் இருக்கிற உள்ளேயும் கிராஃபைட் வந்து வெளியும் கிராஃபைட். இந்த கிராஃபைட்டு வந்து C14 ஒன்று இருக்கும். C14 தனியாக கிடையாது. அது கிராஃபைட்டுக்குள்ளே கிராஃபைட் 12 நம்ம பயன்படுத்துகிற ரூல் பென்சிலாக வந்து C12ன்னு பேர். நம்ம ரூல் பென்சில்னு சொல்லியிருக்கனால தெரியல. ஆனால் இந்த கதிர்வீச்சு பற்றி ஆராய்ச்சி உலகத்தில் எங்கேயும் கிடையாது. உலகத்தை நாம் தான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுறோம். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்து செதஞ்சிட்டே இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த 14 செதஞ்சிட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து அந்த ஒரு இடைவெளி வந்துகிட்டே இருக்கும். அந்த இடைவெளி நிரப்புவதற்காக காற்று இருக்கிற நைட்ரஜன் 14 அது வந்து சிதைவாகிட்டே இருக்குது. அது வந்து என்ன ஆகும், இந்த அது புரோட்டான் அது வந்து பார்த்திங்கன்னா 7 நியூட்ரான் கொண்டது. அப்படின்னா 7 நியூட்ரான் கொண்டது. நைட்ரஜன் 7ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோதான். நைட்ரஜன் 7ன்னு சொல்லுவாங்க. அந்த நைட்ரஜன் 14 என்பது நிலையற்றது, அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பன் 14ஓட உறவு வைத்துக் கொள்கிறது. கார்பன் 14 நிலையற்றது, செதிஞ்சிட்டே இருக்கும். அப்போ அந்த இடைவெளியை நிரப்பதற்காக அந்த நைட்ரஜனும் உள்ளே வந்துடும். அப்போ இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த அதில் இருக்கிற புரோட்டான் இந்த இதுக்குள்ளே போத ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே இந்த கார்பன் 14 இதில் வினாடி நேரத்தில் கோடிக்கணக்கான நாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. நாம் அதுக்கான ஒரு ஊடகத்தை வடிவமைக்கிறப்ப இயற்கை சக்தி உள்ளே வந்துடுது. அவ்வளோ இதில் கண்ணுக்கு தெரியாத நேரத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதை வேறு இதில் கண்ணில் பார்க்க முடியாது, கதிர்வீச்சு கண்ணில் பார்க்க முடியாது, பீட்டேட்டிக்கே பார்க்க முடியாது. இப்போ இந்த பீட்டேட்டிக்கு வந்து ஆபத்து இல்லை, கார்பன் 14 ஆபத்து கிடையாது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற பொட்டாசியம் K40 ஆபத்து கிடையாது, நைட்ரஜன் 14 ஆபத்து கிடையாது. நம்ம உடம்புல பட்டுகிட்டே இருக்குது. நம்ம பொட்டாசியம் சாப்பிட்றோம், கார்பன் சாப்பிட்றோம், வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கார்பன் சாப்பிட்ற மாதிரி தான், வாழைப்பழம் சாப்பிட்டாலும் பொட்டாசியம் சாப்பிட்றோம், நைட்ரஜன் எல்லாமே இருக்குது, சோடியம் மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குது. சரியா? இதனால தான் நான் சொல்கிறேன், இதை வந்து நான் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறேன். இது தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 1 ஆண்டுலேருந்து 5 ஆண்டு வந்து எரி வச்சுட்டோம்னா பெரிய வேலை நடக்கும். ஒரு நாளைக்கு இது 1 ஆம்பியர் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அது 30 நாள் வரைக்கும் இது வெள்ளை லைட்டை எரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் பழைய விளக்குகளை எரித்து பார்த்துருக்கேன். பாருங்கள், இது பழைய விளக்கு எரித்து பார்த்துட்ருக்குறேன். அதனால எதிர்காலத்தில் இந்த ஜெல் டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் தயாரித்தோம்னா, நாம் 20 கிலோ அளவில் தயாரித்தோம்னா நாம் வந்து ஒரு நாளைக்கு 72 யூனிட், ஒரு மணி நேரத்துக்கு 3 யூனிட்டோட 20 நாள் 72 யூனிட் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் K40, கிராஃபைட்டு C14, சிறிதளவு துத்தநாகம், சிறிதளவு இரும்பு. இந்த 4 மிச்சம் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் மலிவான மின்சாரத்தை கொடுக்கும். இப்போ ஜப்பானில் இரும்பே இல்லைனா கூட பெரிய தேவை கிடையாது. சைனாவில் இருக்குது, எல்லா இரும்பு இல்லாத நாடு கிடையாது, கிராஃபைட் இல்லாத நாடு கிடையாது, துத்தகம் இல்லாத நாடு கிடையாது. சரியா? அவ்வளோதான். அப்போ வறுமை போயிடும். இது வந்து லைனியர் மோஷன் கிடையாது, இது வந்து எரிபொருள் கிடையாது. சரிங்களா? ஒரு ஊடகம் வச்சுருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு மீடியா வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு மீடியா தேவை. அணுவை பிளப்பதற்கு மீடியா தேவை, அணுவை சேர்ப்பதற்கு மீடியா தேவை, அணுவை தானாக சிதைக்கிறது வேறு, நேச்சுரல் டீகே, அந்த தானாக சிதைக்கிறது உள்ளே இருக்குது. இதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜெல் தொழில்நுட்பம், இந்த பசை மின்கலம் தான் சைனா தயாரிப்பதை நமக்கு வரும். ஏன்னா இது அரிமானம் இல்லை, இது கெட்டு போகாது. அதனால் இப்போ வந்து 51வது நாளாக போயிட்டுருக்கு, சாவரதும் இல்லை. சரிங்களா? இது மாதிரி இன்னொன்று ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன். பச்சை அது செத்தே போன லைட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறேன். இது உயிருள்ளதை ஆராய்ச்சி பண்ணுறேன். இந்த உயிருள்ளது எப்படி மெல்ல குறையுது, எப்படி இந்த வெளிச்சம் வந்து குறையாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கேன். ஏற்கனவே வந்து நான் 18 LED வச்சு 1 வாரம் வச்சு பார்த்தேன். இப்போ 63 ஆம்பியர், ஒரு நாளைக்கு 9 7 63 ஆம்பியர் நமக்கு தேவை. சரிங்களா? நன்றி.